விழுப்புரம் அருகேயுள்ள நரசிங்கனூரில் முதல் இளம்பெண் பனையேறியாக கரிஷ்மா வலம் வருகிறார். இது குறித்த செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். விக்கிரவாண்டி அருகேயுள்ள நரசிங்கனூர் கிராமத்தில் பனை மரத்தினை நம்பி 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பனை தொழில் செய்து வருகின்றனர். இந்த கிராமத்தினை சுற்றியே 1000க்கும் அதிகமான பனை மரங்கள் எழில் சூழ்ந்து காணப்படுகிறது. நரசிங்கனூரில் 8 வருடங்களுக்கும் மேலாக தனது பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்து வந்த பனை தொழிலினை பாண்டியன் என்பவர் செய்து பனை ஏரியாக இருந்து வருகிறார். பனை மரத்திலிருந்து இவரது குடும்பத்தினர் பதநீர் இறக்குதல், கருப்பட்டி, பனங்கற்கண்டு செய்வது, பனை விதைகளை நட்டு அதை பராமரித்து வருவது, பனை சார்ந்த மதிப்பு கூட்டு பொருள் தயார் செய்வது போன்ற பணிகளை செய்து வருகின்றனர். பனை மரங்களும் பனை ஏரிகளும் குறைந்து வருவதால் பனை மரத்தின் முக்கியத்துவம் மற்றும் பனை பொருளாதாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் பனையேரி பாண்டியன் அவரது 2 பெண் பிள்ளைகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் பனை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை கற்பித்து பயிற்சியும் அளித்து வருகிறார். அதன் காரணமாக பனையேரி பாண்டியனின் 2வது மகளான கரிஷ்மா தனது 12 வயதில் இருந்து பனைமரம் ஏறுவதற்கு ஆர்வம் கொண்டு தந்தைக்கு பக்கபலமாக சுமார் 6 வருடங்களாக பனைமரத்தில் ஏறி பதநீர் இறக்குதல், கல் இறக்குதல் போன்ற பணிகளை செய்வதோடு பனை உப பொருட்களை தயார் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு இளம்பெண் பனையேரியாக வலம் வருகிறார். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பனை தொழிலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறமா தான் அப்பா மரம் ஏற ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்கள பார்த்து நானும் ஒரு நாள் ஏறி பார்க்கலாம், திடீர்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு ஏறி பார்த்தேன். ஏறி பார்த்தோன்னா அப்புறம் எனக்கு மரம் ஏற பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ஏற கற்றுக்கினேன். நான் ஏற கற்றுக்கினதுக்கு அப்புறம் நிறைய பேர் மரம் ஏற கற்றுக்குறாங்க. என்னை பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க. அப்புறம் எனக்கு பனை மரத்தில் முக்கியமாக கல் பிடிக்கும். கல் ஏன் எனக்கு பிடிக்கும்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு தோல் வியாதி இருந்துச்சு. அது எப்படின்னா, அந்த மடிப்பில் இருக்கும். இப்படி கையை மூடி இப்படி திறந்த உடனே ரத்தம் வரும். அந்த அளவுக்கு நான் அப்படியே ஒரு மாதிரி படுத்தப்படியாகவே ஆயிட்டேன். 5வது 4வதுலாம் என்னால் பாதி நாள் ஸ்கூலுக்கே போக முடியல. அந்த அளவுக்கு எனக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்புறமா நான் டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் கல் குடிக்கும் போது தான் சரியாயிடுச்சு. அது அந்த மாதிரி கல் குடிச்சு சரியானதுனால எனக்கு கல் மேல கல் அதிகமா பிடிச்சி, அப்புறம் கல் மரத்துல இருந்து வருதுன்றதுனால எனக்கு பனை மரம் ஏற பிடிக்கும். அதனாலதான் எனக்கு இந்த தொழில் இந்த இடத்துல பிடிச்சிருக்குவேன். பதனி இறக்குவேன், கல் இறக்குவேன். பதனில இருந்து அந்த வெல்லம் எடுத்து வெல்லம் காசுறது, அப்புறம் கற்கண்டு செய்வோம். அப்புறம் பனஞ்சக்கரை, அந்த வெள்ளத்தையே நல்லா ஆத்தி பனஞ்சக்கரை செய்வோம். அந்த மாதிரி ஓலை இருக்குல்ல, அந்த ஓலையில கைவினை பொருட்கள் நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி பனையில இருந்து எல்லா பொருளுமே நாங்க செஞ்சுட்டு வரோம். விழுப்புரம் மாவட்டத்திலேயே முதல் பெண் பனையேறியாக உள்ள கரிஷ்மா தந்தையை போன்றே வேகமாக பனைமரம் ஏறுவது, பதநீர் இறக்குவது, மரத்தை சீவி விடுவது உள்ளிட்ட வேலைகளை எளிதாக செய்வது நரசிங்கனூர் கிராமம் மட்டுமின்றி விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சிறு வயது முதல் பனைமரம் ஏறுவது தனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகவும், பனைமரத்தோடு பேசி பதநீர்கள் போன்றவைகளை இறக்குவதாகவும், கல் குடிப்பதால் தனக்கு தோலில் ஏற்பட்ட தோல் நோய் கூட குணமாகியதால் கல் குடிப்பது மிகவும் பிடித்தமான ஒன்று என்றும், கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என கரிஷ்மா கோரிக்கை வைக்கிறார். முறை ஏறும்போது கஷ்டமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நானே அந்த மரத்தை கிளீன் பண்ணும்போது பாம்புலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறமா இது வழக்கமா எல்லாருக்கும் வர்றது தானே அப்படி சொல்லிட்டு எனக்கு பிடிச்சி அதை செய்யும் போது எனக்கு பயமாலாம் இல்லை, ஈஸியா இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 10 மரம் ஏற முடியும். நான் பனையேரிங்களை ஒடுக்கி பாக்குறாங்க, வித்தியாசமா பாக்குறாங்க பனையேரிங்களை. கல்லுக்கு முக்கியமா தடை செஞ்சிருக்காங்க. அதை நீக்கணும். தடையை எப்படி நீக்கணும்னா, அதுக்கு கடையை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. கடையை வைக்கிறதுனா அந்த கடையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு நிறுவனத்துக்கிட்ட தான் போகுது. பனையேரிகளே அந்த கல்லை இறக்கி வித்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தவங்க விற்கும் போது அதுல கலப்படம் பண்றாங்க. அந்த மாதிரி இல்லாம நாங்க இறக்குற கல்லை நாங்களே எங்க இடத்துலயே வச்சு விற்கணும். அவ்வளவுதான் எங்களுடைய. மேலும் அவரது தந்தை கூறுகையில்,
தனது மகளை ஆரம்பத்தில் பெண் பிள்ளையை பணியேற்றிவிட வேண்டாம் என்று சிலர் கூறிய போதிலும் ஆண் என்ன பெண் என்ன யார் வேண்டுமானாலும் பனைமரம் ஏறலாம் என தனது மகளை பனையேற பல்வேறு நுணுக்கங்களை கற்றுத்தந்து பனைமரம் ஏற வைத்ததாகவும், கரிஷ்மா பனையேறுவதை பார்த்து குறைந்த அளவில் பனையேறிகளாக இருந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளதாகவும், இளைஞர்கள் அதிகம் பனைமரம் ஏறுவதற்கு ஆர்வம் காட்டுவதாகவும் பெருமிதம் தெரிவிக்கிறார். எனக்கு வந்து 2 பொண்ணுங்க. அதில் வந்து சின்ன பொண்ணு வந்து எப்போவுமே என் கூடவே இருப்பாள். அவள் பேர் கரிஷ்மா. என்னோட மரம் ஏறும்போது, என்னோட வந்து இந்த பனை சார்ந்த வேலைகளை செய்யும்போது எப்போவுமே கூடவே இருப்பாள். நான் செய்கிற சின்ன சின்ன வேலைகளை வந்து அவள் செய்வாள். இந்த பனை ஓலைகளை வந்து நான் எடுத்து அதை பின்னும்போது அவளும் கூட சேர்ந்து பின்னுவாள். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்குவா, எல்லாத்தையுமே கற்றுக்குவா. அப்போ ஒரு முறை வந்து அவள் என்ன பண்ணா, அப்பா பனை ஏறட்டுமா, பனைமரம் ஏறட்டுமான்னு கேட்டா. அப்போ வந்து நான் எதுவுமே சொல்லலை, ஏறுமான்னு சொல்லிட்டேன். எந்த தயக்கமும் எனக்கு இல்லை. பனை ஏறட்டுமான்னு கேட்ட உடனே நீ ஏறுமா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் என்ன பண்ணா, ஒரு ஒரு வடக்கயிறு பெட்டி எடுத்து கட்டிக்கிட்டு கடகன்னு வந்து மரம் ஏற ஆரம்பிச்சா. அப்போ வந்து அவளுக்கு வந்து 12 வயசு, 7வது படிச்சிருந்தா. அப்போ அவள் பார்த்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக, ஏற்கனவே வந்து பழக்கப்பட்ட மாதிரி, ஏற்கனவே பயிற்சி எடுத்த மாதிரி ரொம்ப லாவகமாக ஏறினா. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு இன்னும் சில நுணுக்கங்களை வந்து சொல்லி கொடுத்து அவளை வந்து ஏற பயிற்றுவித்தேன். அதுக்கப்புறமா அவள் தொடர்ந்து வந்து அழகாக ஏற ஆரம்பித்தா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனையில் எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் அவளுக்கு தெரியும். பனையை சுத்தப்படுத்துறது, பனையில் வந்து பாலையை பக்குவப்படுத்துறது, அதில் பதநீர் எடுக்கிறது, கல் இறக்கிறது, கருப்பட்டி காய்ச்சறதுல இருந்து பனை ஓலை பின்னுறதுலேருந்து எல்லாமே அவளுக்கு தெரியும். அவளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு ஒரு பொண்ணு வந்து, ஆம்பளை பசங்க தான் வந்து வழக்கமாக வந்து மரம் ஏறுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எதுக்கு வந்து நீங்கள் வந்து பொட்டை பொண்ணை வந்து நீங்கள் வந்து மரம் ஏற வரீங்க கேட்பாங்க. இதில் பொட்டை பொண்ணு என்ன, ஆம்பளை பையன் என்னங்க, எல்லாம் ஒன்று தான். அவள் வந்து அவருடைய தைரியமும் அவருடைய துணிச்சலும் தான் வந்து என்னை வந்து அவள் மரம் ஏறதுக்கு சம்மதிக்க வச்சுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவள் மரம் ஏறுறது. பெண் பன்னீர் கரிஷ்மாவோட அம்மா நான். அவங்க மரம் ஏறுறது நாங்கள் ஏன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா, அப்போதுலேருந்து வந்து பெண்ணால் வந்து இந்த அடுப்பு இதை தான் முடியும், இதை தான் பண்ணும், துணி துவைக்கிற வேலை, வீட்டு வேலை அதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு திரும்ப 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 அதை தான் பதிவு பண்ணிகிட்டே வராங்க. சரி, நாங்கள் வந்து இந்த ஊருக்காக நிறைய கலை நிகழ்ச்சிகளையும் நிறைய விஷயங்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த குக்கிராமத்தில் வந்து எங்களால் வெளிலேருந்து என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது படிப்பு ரீதியாக எல்லாமே சேர்த்தே சொல்கிறோம். கலை, படிப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க முடியுன்றதை நாங்கள் செய்துட்டே தான் இருக்கோம் தொடர்ந்து. அதில் ஒரு விஷயம் தான் பனையோலை பொருள், கைவினை பொருள் செய்கிறது. இவங்க பனைமரம் ஏறுறது. இப்போ கரிஷ்மா மரம் ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் நிறைய வாலிப பசங்க வந்து மரம் ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு முன்னுதாரணமாக நினைச்சு, என்னடா இந்த பொம்பளை பிள்ளைய ஏறுறப்ப நமக்கு ஏற முடியாதா அப்படின்ட்டு 30 பேர் மரம் ஏறின இந்த ஊரில் 150 பேர் மரம் ஏறுறாங்க. அது அவ்வளோ பார்த்துன்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இது மட்டும் இல்லாத இன்னும் வர நிறைய பெண்களும் வந்து எல்லா விதத்தையும் சாதிக்கணும் அப்படின்றத நாங்கள் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறோம்.